எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும், தேவனை அறிகிற அறிவிலே வளரவும் வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், குடிகார ரட்சிக்கப்படணும், வியாதிப்பட்டவர் ரட்சிக்கப்படணும், ஏழை ரட்சிக்கப்படணும், அநாத ரட்சிக்கப்படணும், திக்கற்றவர் ரட்சிக்கப்படணும், ஜெயில் கைதி ரட்சிக்கப்படணும், ஒதுக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படணும், சாப்பாடு இல்லாதவன் ரட்சிக்கப்படணும், தாய் தோப்பம் இல்லாதவன் ரட்சிக்கப்படணும், அநாதை பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், உலகத்துல கோடீஸ்வரன் ரட்சிக்கப்படணும், அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படணும். நீ பார்க்காத இந்த உலகத்துல எத்தனை பேர் ஜீவிக்கிறார்களோ அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தால அவருடைய அண்டையில வந்து அவர் ராஜ்யத்துல பங்குள்ளவனாய் மாறுன்ற எண்ணம் உள்ள மனிதரை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய விருப்பத்தை உனக்குள்ள வச்சு நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். எதற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவு பேர் ஒடுக்கப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், பாவத்துல வாழ்ந்தவர்களா, ஐயோ ஒரு சமாதானம் இல்லையே, ஐயோ ஒரு விடுதலை இல்லையே. நீங்க